Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Juicy, spark the happiness, quench the thirst, natural. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கின்ற 3 கிரக பயிற்சியாக நடக்கின்ற முக்கிய நிகழ்வுகளை பற்றி பேச வந்திருக்கோம். வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும்தான் இப்போ நம்ம புதன் வக்ரமாக இருந்தார். எங்கே இருந்தார்? மிதுனத்தில் இருந்தார். கடகத்தில் இருந்தார், மிதுனத்துக்கு போயிருந்தார். திரும்ப கடகத்துக்கே வந்து சிம்மத்துக்கு வந்துட்டார். இப்போது புதனுடைய ஒரு பயிற்சி. ஏற்கனவே சூரியன் கடகத்தில் இருந்தவர் இப்போ சிம்மத்தில் ஆட்சி பெறுறார். அப்போ ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே சிம்மத்தில் இருந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு? கன்னிக்கு போயிட்டார். ஒரே குழப்பமாக இருக்குது குருஜி. இப்போ யார் எங்கே தான் இருக்கா? சரி, எவனோ எங்கேயோ இருக்கான், அதை விடுங்க. மொத்தத்தில் என்னென்னா கன்னியில் செவ்வாய், சுக்கிரன் என்ன பண்ணுறாரு? மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்துட்டார். இத்தனையும் இந்த ஆகஸ்ட் மாதம் நடந்துருது. சுக்கிரன் 1 ஸ்டெப்பு, அண்டு புதன் அண்டு சூரியன் அண்ட் ஆல்சோ செவ்வாய், இவங்கெல்லாம் சேர்ந்தால் யார் யார் வாழ்க்கையில் குபேர சம்பத்துகள் கிடைக்க போகுது, யாரெல்லாம் ஒரே ஸ்ட்ரோக்கில் பணக்காரனாக போகிறோம், யாருக்கெல்லாம் விருப்பப்பட்ட பெண்ணோட திருமணம் நடக்க போகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிராப்தி நடக்க போகுது, எல்லா வகையான விஷயங்களும் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 4 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? இந்த 4 கிரக பயிற்சி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த 4 கிரக பயிற்சியில் மிக மோசமாக உங்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னா, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இந்த குரு பகவானோட சுக்கிரன் இருந்து உயிரெடுத்தார். அவர் 2, 9 கூடையவர். அந்த குரு பகவானை விட்டு சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுக்கு வந்து எங்கே வந்துட்டார்? இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 9ஆம் வீட்டுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். யார் கூட? சந்திரனுடைய வீட்டுக்கு வந்துட்டார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானத்திலே சுக்கிர பகவான் வரும்பொழுது லாபங்களை அள்ளி தருகிறார். 12ஆம் வீட்டிலே யார் இருக்கார்? உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிறார். சூரியநாராயண சுவாமி இந்த 12ஆம் வீட்டில் வந்து ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்திருக்கிறார். ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்? 1, 10 கூடிய புத பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டிலே சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். சேர்ந்து மறைந்து விட்டார். அதே நேரத்திலே 12 கூடியவன் ஆட்சி பெற்று விட்டான், விரயஸ்தானத்தில். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி விரயம் வருதுன்னே தெரியாது. அண்ணே சாயந்தரமா நமக்கு ஃபங்க்ஷன் இருக்குண்ணே. என்ன ஃபங்க்ஷனு? அண்ணே நம்ம சித்தப்பா பொண்ணுக்கு, அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு, பாட்டிக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு முறை, தூரத்து முறை, அவங்களுக்கு இன்றைக்கி ரிசப்ஷன்னு. சரி, அதானே நம்ம போய் ஒரு மொய் மட்டும் செஞ்சுட்டு வந்துடலாம். ஏய், யாருன்னே தெரில, இவ்வளோ தூரத்து ரிலேஷனுக்கு நான் ஏன்டா மொய் சொன்னே? விழாவில் தலைமை விருந்தினர் உங்கள் பேர் தானே போட்டிருக்காங்க, ஒரு 10 ரூபா கூட மொய் செய்யலைன்னா நல்லா இருக்காதுண்ணே. என்ன கேட்டு போடுங்கடா. யாருன்னே தெரியாதவனுக்கெல்லாம் போய் மொய் மொய்ச்சிட்டுருவீங்க. இது வந்து என்னென்னா, ஒரு பொதுவில் இருக்கீங்க, கூப்பிட்டு அடுத்ததாக நமது ராம்ஜி அவர்கள் சிறப்பித்து பேசுவார். ரொம்ப சந்தோஷம். பேசிட்டு சும்மா வந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே கிடையாது. நீங்கள் ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும். இது என்னென்னா, இப்படி தான் செலவு வரும். செலவு அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் வளர்ச்சி தான், உங்களுடைய புகழ் தான், இருந்தாலும் அதுக்கு அந்த நேரத்தில் காசு இருக்கணும். அதுதான் விஷயம். அது அந்த மாதிரி ஒரு டைட்னஸ். என்ன, நான் விழாவுக்கு வரலையா? வந்தால் ஒரு பொன்னாடையாவது போற்றி மேலே மரியாதையாவது பண்ணோம். ஒரு 10 ரூபாயா செலவாகும். அது சங்கம் கொஞ்சம் டைட்டில் போகுது. என்ன இது, கடலே வற்றி போச்சுன்னா ஊருக்கெல்லாம் பிரச்சனைனா உங்கள்கிட்ட வரும், உங்களுக்கே பிரச்சனைனா நாங்கள் யார்கிட்ட போகிறது? ஏன்ப்பா அப்படிலாம் நினைக்கிறீங்க? என்கிட்ட காய்ச்சி இல்லைப்பா. அந்த மாதிரிலாம் அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தெய்வ சோதனை, தர்ம சோதனை சொல்லுவாங்கள்ல, சத்திய சோதனை அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு சத்திய சோதனை. 10ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய புத பகவான் வக்கரமாகும் பொழுது ஆஃபீஸில் தேவையில்லாத டென்ஷன்லாம் ஆஃபீஸில் வந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத டென்ஷன். நான் ஏன் இதில் இன்வால்வ் ஆனான்னு எனக்கே தெரியல சார். ஆஃபீஸில் நான் பாட்டுக்கு இருந்தேன் சார். நம்ம மேனேஜர் நமக்கு பண்ணுறதெல்லாம் ரைட்டாக தப்பான்னு சொல்லி என்னென்னமோ பேசி மண்டையை போட்டு குழப்பி, இவன் வேலையை விட்டு போகிறதோ இல்லாமல் என்னையும் வேலை விட்டு இழுத்துட்டு போயிட்டான் சார். நானும் இவனுக்காக 2 திட்டினேன் சார். அந்த ஆள் கடைசி இவனை மன்னிச்சிட்டான் சார், என்ன மன்னிக்க மாட்டேங்கிறான் சார். உங்களை யார் பேச சொன்னது? உங்களுக்கு ஏற்கனவே 10ல் குரு, 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். வக்கரம் பெற்ற சனி பகவான் என்ன தருகிறார்? அவர் வந்து யார்? 5, 6 கூடியர் வக்கரம் பெறுகிறார். அப்போ 5னா புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்து கூடியர் வக்கரம் பெறும்பொழுது குழந்தையுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா 5 கூடியர் வக்கரம் பெறும்பொழுது புத்திரஸ்தானாதிபதி வக்கரம் என்பதால் குழந்தை படிப்பிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 6 கூடியவரும் வக்கரமாக இருக்கிறார். கடன் தீரப்போகிறது, வேலை கிடைக்க போகிறது. இந்த 5 கூடியர் வக்கரம் என்னும் ஒரு பாயிண்டில் ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். நமக்குன்னு ஒரு ஃபோன் வரும். சார் வணக்கம், நீங்கள் தான் ராம்ஜியா? ஆமாம். உங்கள் பொண்ணு மாயா ரொம்ப கம்மியான மார்க் எடுத்திருக்கா. ஓஹோ, அது 1ஆம் கிளாஸ் தான் படிக்குது.
ஆமாம், அது நீங்கள் அவசரமாக ஸ்கூலுக்கு வரணும், வந்துடுறேன். என்ன பரீட்சைலாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 40க்கு 35 தான் எடுத்திருக்கா, அதுக்கு மேலே ஏன் எடுக்கலைங்கிறது கேட்க தான் இந்த மீட்டிங். ஓஹோ, ரொம்ப டஃப்பான மார்க்கு தான், 35க்கு மேலே எடுக்கலை. ஆமாம், எடுக்கலை. உடனே நம்ம பக்கத்தில் இங்கே பேரறிஞர் அண்ணா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அரிஸ்டாட்டில், இவர் மார்கோ, இவர் தான் கப்பலை கண்டுபிடிச்சவர், இவர் இது ரைட் சகோதரர்கள் எல்லாம் நிற்பாங்க நம்மளை சுற்றி. ஏன்னா இவங்க பசங்களாம் 37 மார்க். பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரம்சி, குழந்தை படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. எனக்கு தெரியும்டாடே, இந்த 5 குடையர் வக்கரமாகும் பொழுது என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், வர்ற போகிறவங்களாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க? நான் எங்கே சார் கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் ஒரு கால் சென்டரில் தான் சார் வேலை செய்கிறேன். வர போகிறவங்களாம் என்னை திட்டிகிட்டே போகிறான் சார். கரெக்டு தான், பல கம்பெனி அப்படி தான் இயங்குது. நம்ம கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகிறோமா, கால் சென்டருக்கு வேலைக்கு போகிறோமானே தெரிய மாட்டேங்குது. காலையில் தான் அந்த ஆளை கூப்பிட்டு திட்டுறான்னா, பப்ளிக் வரைக்கும் கூப்பிட்டு திட்டுறான். 5-6 குடையர். இந்த திட்டில் ஒரு திட்டு கூட என் பொண்டாட்டி என்ன திட்டினதே இல்லை சார். நான் அவங்ககிட்ட போய் அவ்வளோ முறுக்காக இருப்பேன் சார். இங்கே என்னென்ன பணிஞ்சு போக வேண்டியிருக்கு. 5-6 குடையர் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, 7ஆம் வீடு என்பது வெளிநாட்டு யோகம். வெளிநாட்டு யோகத்திலே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குழந்தையை பிரிந்து வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தையை பார்க்கணுங்கிற ஆசையும் எண்ணமும் ரொம்ப அதிகமாக இருக்கும், இதெல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு 7 கோடி சனி வக்கரம் பெற்ற அதே நேரத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற, அதே நேரத்தில் 11ஆம் வீட்டில் இருக்கின்ற சுக்கிர பகவான் என்ன தருகிறார்? 2-9 குடையர் 11ஆம் வீட்டில் இருக்கும்போது கோபுர கலச யோகம் என்று பெயர். 2-9 குடையவர் 11ஆம் கோபுர கலச யோகம். அப்போ இந்த கோபுர கலச யோகம்னா என்ன? எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, மற்ற அங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி, வேண்டினேனுக்கு நல்கினல் காலினா. 11ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது வேண்டும் பலன்களெல்லாம் தருகிறார் இந்த சுக்கிர பகவான். சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய், எல்லாம் தரார். 12ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானோடு சேர்ந்த இந்த யார், கேது பகவான், அதே நேரத்தில் சூரியனோடு சேர்ந்த புத பகவான், எல்லாருமா சேர்ந்து இல்வாழ்க்கையில் இன்பம். சொல்ல முடியாத பிரச்சனை நிறையா இருக்குது சார், நிறைய அந்தரங்க விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்குரிய டாக்டரை போய் பார்ப்பீங்க, அதுக்குரிய பிரச்சனைகளை திருத்துப்பீங்க. ராசியிலே செவ்வாய், இது ஒன்று தான் பிரச்சனை. 3-8 குடையர் உடம்புல இருக்கும்போது அனிமிக்கு ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சின்ன சின்ன ஆக்சிடென்டல் ஏற்படுவதற்கான ஆக்சிடென்டல் ப்ராப்ளம்லாம் ஏற்படும். செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான். 4, 7, 8 பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை, 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம், 8ஆம் இடம் என்பது உயிருக்கு ஆபத்து. இப்போ ரேஸில் ஓட்டுவேன் சார், சாயந்தரம் ஆனால் வண்டி ஓட்டுவேன் சார், வண்டி ரேஸு. அப்போ நான் ஈஸியாக ரோட்டில் நம்மளை அடிச்சுக்கிறது யாரும் கிடையாது சார். நம்ம பைக் வந்தாலே அப்படி டிட்டுன்னு சவுண்டு வரும் சார். இதெல்லாம் ஒரு பெருமையாக வேலைக்கு போய் சம்பாதிங்க, அதுதான் பெருமை. அப்போ 5-6 குடையர் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். எமோஷனில் என்ன பண்ணுறது தெரியாது, கோர்ட்டு கேஸு பிரச்சனை போன்றே வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கன்னிராசிக்காரர்கள், வேலை முக்கியம். என்ன ஆனாலும் சரி, கம்பெனி ரொம்ப டஃப்பாக இருக்கும், வேலையை விட்டுறாதீங்க, விட்டால் வேலை கிடைக்காது. தான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.